தமிழ்நாட்டின் போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய மிக முக்கிய போட்டித் தேர்வான குரூப் 2 தேர்வு நேற்று நடந்து முடிந்திருக்கிறது. தேர்வு முடிந்ததற்கு பிறகு மாணவர்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்களும் இருக்கிறது. ஃபர்தராக படிக்கலாமா வேண்டாமா, அல்லது மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா வேண்டாமா என்கிற குழப்பத்தோடு தான் பல்வேறு மாணவர்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் குழப்பம் அடைவதற்கு இங்கு வாய்ப்பே இல்லை, தேவையும் இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தால் போதும். ஃபர்தராக போட்டித் தேர்வுகளில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்களா இல்லையா, கலந்துக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் தைரியமாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யார் சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதேமாதிரி பாருங்கள், இவ்வளோ குழப்பத்தோடு இருக்கீங்க இல்லையா, திடீர்னு நாளைக்கேவும் ஒரு குரூப் 4 தேர்வுகள் அறிவிப்பு வரட்டும், புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேவும் உங்களை ஏற்கனவே குழப்பின பல மாணவர்கள் ஆம்பாட்டுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க என்கிற கவலையோ பயமோ உங்களுக்கு வேண்டாம். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. 145 வினாவிற்கு மேல் நீங்கள் சரியாக விடை அளித்திருந்தால் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா குரூப் 1 தேர்வு முடிவுகள் பாருங்கள், குரூப் 1 எக்ஸாமினேஷனுடைய தேர்வு முடிவுகள் மிக வேகமாக வந்த மாதிரி குரூப் 2 தேர்வு முடிவுகளும் வேகமாக வந்துருச்சுன்னா, முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வந்ததற்கு பிறகு நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிப்பதற்கு நேரம் இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த பதிவில் 2A இந்த 2 எக்ஸாமினேஷனுக்கான பேசிக் டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு முதல் யூனிட்னுடைய சிலபஸை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த 2 மற்றும் 2A இந்த 2 எக்ஸாமினேஷனுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஸோ அப்போ பாருங்கள், 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதி பார்ப்பது முக்கியம். கவனமா பாருங்க, குரூப் 2 தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிப்பது குறைவாக இருக்க வேண்டும், எழுதி பார்ப்பது அதிகமாக இருக்க வேண்டும். 2வை பொறுத்த வரைக்கும் இதே பாருங்க, குரூப் 2Aவாக இருந்தால் 2Aவா இருந்தால் நமக்கு என்னது, அப்ஜெக்டிவ்ஸ் தான். அப்போ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றதுனால நேற்று தேர்வில் கேட்ட மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு கேட்டாங்க அப்படின்னா அதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த 2Aக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் படிப்பது நிறையா இருக்கணும். நீங்கள் குறைவாக படிக்கக்கூடாது. 2 பொறுத்த வரைக்கும் குறைவாக படிக்கணும், எழுதி பார்ப்பது நிறையா இருக்கணும். 2Aவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் நிறையா படிச்சுட்டு தேர்வுகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது முழுக்க நிறைய ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸை, கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸை நீங்கள் அதிகமாக தேர்வு எழுதி பார்க்க வேண்டும். சரிங்களா? அப்போ பாருங்கள், நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது இந்த சிலபஸுடைய முதல் யூனிட் பாருங்கள், 2 தேர்வு குரூப் 2 தேர்வுடைய யூனிட் 1 பாருங்களேன். அப்போ இந்த தேர்வு என்பது எழுத்து தேர்வு தான். ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் தான் இருக்க போகுது. அப்போ பாருங்கள், மொத்தம் 300 மதிப்பெண்கள் தேர்வில் 40 மதிப்பெண்கள் இந்த பகுதி, இந்த யூனிட் 1ல் இருந்து. அப்போ பாருங்கள், இப்போ இந்த யூனிட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சிலபஸே 2ஆக கட் பண்ணுங்களேன். தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு. அப்போ 2ஆக உடைச்சிங்க அப்படின்னா இந்த பகுதி நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு படித்த யூனிட் 7 கவர் ஆகும். இந்த பகுதி நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு படித்த யூனிட் 8 கவர் ஆகுது. சரிங்களா? இப்போ கவனமாக பார்க்கணும். உங்களுடைய ப்ரிலிமினரி சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 7 அண்ட் யூனிட் 8 2ஐயும் தெளிவாக படித்தீங்க அப்படின்னா, படித்து தெளிவாக எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய 2 தேர்வு குரூப் 2 மெயின்ஸில் யூனிட் 1 40 மதிப்பெண்களை நீங்கள் எளிதாக பெற்றுவிடலாம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததுன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, ஐரோப்பியர்கள் வருகை. அப்போ இந்த ஐரோப்பியர்கள் வருகை தொடர்பாக
ஒவ்வொரு பர்சனாலிட்டி பற்றியும் கேட்டாலும் எழுத தெரியணும். அதே மாதிரி அவர்கள் ஏன் ஆட்சி அமைத்தார்கள், அவருடைய தோல்விக்கு காரணம் என்னன்னா சொல்ல தெரியணும். அதேமாதிரி பாருங்க, விரிவாக்கம். அனைத்து போர்கள் நமக்கு இங்கே சிலபஸில் கர்நாடக போர்கள் மட்டும்தான் கொடுத்துருப்பான். இங்கே கர்நாடிக் வார், மைசூர் வார், மராத்தா வார், பெங்கால் வார்னு சொல்லிட்டு எல்லா போர்களையும் நீங்கள் படிச்சிருங்க. அதே மாதிரி ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள், பெசன்ட் அப்ரைசிங், பழங்குடியினர் கிளர்ச்சி, விவசாயிகள் கிளர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லா வகையான கிளர்ச்சியும் நம்ம பார்த்தாகணும். அதே பாருங்க, இந்திய தேசிய இயக்கம். ஸோ காங்கிரஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பான அரசியல் இயக்கம், காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு அப் டு 1947 வரைக்கும் இந்திய விடுதலை போராட்டத்தை நம்ம படிச்சாகணும். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த இடத்துல முதல் இந்த 4 பகுதியும் முழுக்க முழுக்க இந்தியா. ஸோ தமிழ்நாடு நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த முதல் 4 பகுதியும் நம்ம இந்தியாவை அதிகமாக கவனம் செலுத்தணும். அதே மாதிரி பாருங்க, இந்த 5, 6ல இருந்து நீங்க வந்தீங்கன்னாக்க அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு அப்படின்னு யூனிட் 8ல படிச்சிருப்பீங்க இல்லையா? பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில் ஆரம்பிச்சு கடைசியாக இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தாகணும். அதே மாதிரி பாருங்க, விடுதலை போராட்டத்தினுடைய இதழ்கள், இலக்கியம், நாடகங்கள், திரைப்படங்கள், பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சிலபஸையும் தனித்தனியாக கேட்டாலும் எழுத தெரியணும், மொத்தமாக கேட்டாலும் எழுத தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்திய விடுதலை போராட்டத்தின் வகைகள் பற்றி எழுதுக, இது தனியாக மொத்தமாக கேட்டாங்கன்னா. அதே மாதிரி இந்திய விடுதலை போராட்டத்தில் இதழ்களின் பங்களிப்பு என்ன, தியாகங்களை பற்றி எழுதுக அப்படின்னு தனித்தனியாக கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். அப்போ இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது பாருங்க, ஒரு தனியாக 6 மதிப்பெண்களில் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அதேவும் 15 மதிப்பெண்கள் கொடுத்தாலும் நமக்கு எழுத தெரிய வேண்டும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதேமாதிரி பாருங்க, இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய பெண்களுடைய பங்களிப்பு, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், மொத்தமாக பெண்கள் பங்களிப்பு எல்லார பற்றியும் எழுத தெரியணும். தனித்தனியாக ஒரு பர்சனாலிட்டியை நமக்கு தனியாக கொடுத்தாலும் எழுத தெரியணும். அதேமாதிரி பாருங்க, ஆங்கில ஆட்சியின் தாக்கம். ஸோ கிறிஸ்துவ சமய இயக்கங்கள், கல்வி, நீதித்துறை, அதுக்கடுத்து காவல், போக்குவரத்து, தகவல் தொடர்புன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இந்தியாவிற்கு வந்ததற்கு பிறகு என்னென்ன மாதிரியான தாக்கங்கள் இருந்தது அப்படின்றத சொல்ல தெரியணும். அதேமாதிரி பாருங்க, தமிழ்நாட்டுடைய சமூக நீதி, அப்ப நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கங்கள், தனித்தமிழ் இயக்கம் சொல்லிட்டு எல்லா வகையான இயக்கங்களை பற்றியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியை பற்றி தெளிவாக நமக்கு சொல்ல தெரியணும். சமூக மத இயக்கங்கள் பற்றி ஒரு வார்த்தை இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 மற்றும் 19, 20ஆம் நூற்றாண்டுகளுடைய சமூக மத இயக்கங்கள், அதாவது த ரினைசன்ஸ் மூமெண்ட், மறுமலர்ச்சி இயக்கங்கள் தனியாக நமக்கு சிலபஸில் இல்லை. அப்போ இந்த வார்த்தைக்குள்ளேயும் அதை அடக்கி இருக்கிறார்கள். அப்போ இதுக்குள்ள என்ன கேட்கலாம், பிரம்ம சமாஜ், ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, விவேகானந்தர், அன்னி பெசன்ட் அம்மையாருடைய பிரம்மஞான சபை, இங்கே வள்ளலார், அதுக்கடுத்து அயோத்தி தாசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றியும் இங்கு கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்போ நம்ம கவனமாக இதை படிச்சிடணும். அப்போ இந்த 2 பொறுத்த வரைக்கும் பாருங்க, குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூனிட் 7ல் பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு யூனிட் 7ல் படித்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஐஎன்எம்மும் உள்ள கவராகும். அதே மாதிரி யூனிட் 8ல் படித்த இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, பெண்களின் பங்கு, தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் என்னென்ன, அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, அப்போ இந்த ஐஎன்எம் இந்த யூனிட்டும் குரூப் 2ஏக்கும் சேமா, ரெண்டும் ஒன்றா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்களேன், குரூப் 2A எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த குரூப் 2A தேர்வு பொறுத்த வரைக்கும் நமக்கு முழுக்க முழுக்க என்ன ஆக போகுது, அப்ஜெக்டிவ்ஸ்ல தான் இருக்க போகுது, ரிட்டன் டெஸ்ட் கிடையாது. அதேமாதிரி பாருங்க, இந்த பகுதியிலிருந்து 200 வினாக்கள்ல 20 வினாக்கள் கேட்க போறாங்க.
ஸோ அந்த 2A ரெண்டுக்கும் சேமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த 2 பகுதி மட்டும்தான். அங்கேயும் ஐரோப்பியர்கள் வருகை இருக்கும், அதே மாதிரி போர்கள் பற்றி இருக்கும். சரிங்களா? அதற்கடுத்து பாருங்க, இங்க 2A பொறுத்த வரைக்கும் மறுமலர்ச்சி இயக்கங்கள் நமக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வார்த்தையாகத்தான் நமக்கு கொடுத்திருப்பார்கள். அதுக்கடுத்து பாருங்க, இதற்கப்புறம் முழுக்க இந்த பகுதி என்பது யூனிட் 8 சார்ந்து இருக்கக்கூடியதாக நமக்கு மாறி இருக்கும். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், சரிங்களா, முழுக்க சென்னை வாசிகள் சங்கத்தில் ஆரம்பித்து வெள்ளையனே வெளியேறி இயக்கம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதேமாதிரி பாருங்க, தமிழ்நாட்டுடைய தொல்லியல் அகழ்வாய்வு, சங்க இலக்கியம், திருக்குறள், சரிங்களா, அதுக்கடுத்து சுயமரியாதை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க 2 பொறுத்த வரைக்கும் ஒரு தனி யூனிட்டாகவே நம்ம கொடுத்துருப்பான். சரிங்களா? 2 பொறுத்த வரைக்கும் ஒரு தனி யூனிட்டாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் 2A பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டமும் யூனிட் 8னுடைய திருக்குறள், அதுக்கடுத்து சங்க இலக்கியங்கள் எல்லாமே மொத்தமாக ஒரே பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக மைண்டில் வச்சுங்க. 2A எக்ஸாம் நமக்கு அது முக்கியம் அல்ல. கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை A to Z தெளிவாக படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத சொன்னாலும் எழுதவும் தெரியணும், அதே மாதிரி அப்ஜெக்டிவாக சொன்னாலும் அப்ஜெக்டிவாகவும் சொல்ல தெரியணும். அப்போ எழுதிய 2A இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிப்பது குறைவாக இருக்கணும், எழுதி பார்ப்பது அதிகமாக இருக்கணும். கட்டாயம் அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் அவங்க வைக்க போகிறாங்க. இதற்கு முந்தைய தேர்வுகளில் மாதிரி நேரடி வினாவாக இருக்காது. அப்போ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்க கான்செப்ட் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாமத்தை அவங்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதற்கு தயாராகலாம். 2A பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்ஸு முழுக்க ஒன்ஸ் அகெயின் கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸு மேலோட்டமாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் பதில் சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணுங்க, எவ்வளவு அதிகப்படுத்த முடியுமோ, எவ்வளவு புத்தகங்கள், ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டில் எவ்வளவு புத்தகங்கள் கிடைத்தாலும் மிக தெளிவாக படிங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்க, இந்த எக்ஸாம் 2A தேர்வில் ஸ்கூல் புக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்குக்கு இனிமேல் முக்கியத்துவம் தரமாட்டாங்க அப்படின்னு ஒரு தப்பான எண்ணத்தை வைத்து விடாதீர்கள். ஏன்னா சடனாக அடுத்த எக்ஸாம் என்ன பண்ணிடுவாங்க, எல்லா கேள்வியும் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்டு வச்சிருவான். அப்போ அந்த ஸ்கூல் புக்கு முக்கியத்துவம் இருக்கோ இல்லையோ, சிலபஸில் இருக்கிறது ஸ்கூல் புக்கில் இருந்தால் நம்ம படித்து வைத்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்ம படித்து வைத்து விட வேண்டும். சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த 2 மற்றும் 2A தேர்வுகள், இந்த 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கு பாருங்கள், நமது மதுரை RKIAS அகாடமி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து பயிற்சி வகுப்புகளை தொடங்க போகிறோம். ஒவ்வொரு மாணவரும் தனித்தனியாக கவனம் செலுத்தப்படும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏற்கனவே நம்முடைய மெட்டீரியல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அதை நேற்றைய தேர்விலிருந்து நான் புரிந்து கொண்டது ஒன்றே தான், ஒரு UPSC ஒரு IAS தேர்விற்கு UPSC எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மாணவர் எவ்வாறு தயாராகிறாரோ அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய TNPSC தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராக வேண்டும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ அதை பேஸ் பண்ணி மெட்டீரியல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எழுத்து தேர்வாக இருந்தால், ஏன்னா அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு உடனுக்குடனாக உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். உடனே திருத்தி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் போட்டுருவோம். ஆனால் இந்த எழுத்து தேர்வாக இருந்தால் 3 நாட்களுக்குள் உங்களுடைய வினாக்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியாக ஃபீட்பேக் கொடுக்கப்படும். அதே மாதிரி மிக குறைவான கட்டணத்தில் பயிற்சிகள் இருக்கும். ஸோ 2 தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க மொத்தம் 45 தேர்வுகள். ஸோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்க எழுத்து தேர்வுகள். நீங்கள் சரியாக ஒரு தேர்வை எழுதும் வரை நீங்கள் ரீடெஸ்ட் தான் வாங்குவீங்க. ஸோ ஏற்கனவே மாணவர்களுக்கு என்னை பற்றி தெரியும். ஏற்கனவே உங்களுடைய வினாக்களை நான் திருத்தி எத்தனை தடவை ரீடெஸ்ட் போட்டிருப்பேன்றது. ஸோ முழுக்க மாணவர்கள் அந்த பகுதியில் முழுமையாக ஒரு
எப்படி சொல்கிறது, டாக்டரேட் வாங்குற வரைக்கும் அந்த பகுதியில் அந்த மாணவருக்கு தெரியாதது ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஸோ டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வரைக்கும் நீங்கள் ரீடெஸ்ட் தான் வாங்குவீங்க. ஸோ கவனமாக பார்த்துருங்க. ஸோ அதை இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2A பொறுத்த வரைக்கும் மொத்தம் 42 தேர்வுகள், முழுக்க கான்செப்ட் தான். இந்த தேர்வுகள் அனைத்துமேவும் கான்செப்டை அடிப்படையாக வச்சுட்டே இருக்கும். ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த பகுதியில் கிராமருக்கும், அதாவது தமிழ் இலக்கணம், ஆங்கிலத்தில் கிராமருக்கும், அதே மாதிரி ரீசனிங் பகுதிக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் இந்த முதல் முயற்சியிலேயும் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் நாங்கள் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். மேற்கொண்டு உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸோ அடுத்த பதிவில் வேறொரு யூனிட்டை நம்ம என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, 2A ரெண்டுமே ஒன்றா இல்லை வேறையான்றதை நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நன்றிப்பா.